சூர்யா, என்ன அடிப்படையில் இந்த 3 மொழிகளை கொண்டு வந்தே தீர்வோம் அப்படின்னு இப்போ மக்கள்கிட்ட போய் கையெழுத்து இயக்கம் உங்கள் உரிமை அதெல்லாம் செய்றீங்க. ஆனால் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக என்ன கொடுக்குறீங்கிறதுல தான் இப்போ வரைக்கும் கேள்விகள் இருக்குது. ஹிந்தி திணிப்பை மறைமுகமாகவும் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதும் தான் இதனுடைய அடிப்படை திட்டமாக இருக்குன்னு குற்றச்சாட்டை திமுக உள்ளிட்ட கட்சிகள் இங்கே முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் தலைப்பில் வைத்திருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதம், அந்த அவர் முரசொலியில் எழுதியிருக்கிறது விவாத பொருள். அதில் இருக்கக்கூடிய ஒரு வரியை படிக்கிறேன். எங்கள் அண்ணா அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கேட்டதைத்தான் அவர்களது தம்பிகளாக நாங்களும் கேட்கிறோம். அவரால் பெயர் சூட்டப்பட்ட எங்கள் தமிழ்நாடு கேட்கிறது. லட்சியம் நிறைவேறும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம். நடுவில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது இந்தி திவஸ் ஏன் கொண்டாடுறீங்க, மற்ற மொழிகளுக்கு ஏன் கொண்டாடுவதில்லை, வழக்காடு மொழியாக ஏன் கொண்டு வரவில்லை, அது எல்லாமே கேட்குறாங்க. இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, அண்ணா அவர்கள் அப்போ மாநிலங்களவையில் சொன்னது இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணுன்ற மாதிரி நடுவில் எல்லாம் மறந்து போயிட்டு இப்போதான் உங்களுக்கு ஞாபகம் என்ன கேட்டாலும் ஆச்சரியமா இருக்கு. இல்லை எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் பதில் நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இப்போ நீங்கள் இப்போ அண்ணாவை குறிப்பிட்டீங்க, அதை சொல்லுங்கள். அண்ணா என்ன சொன்னார், இப்போ இவங்க என்ன நடுவில் என்ன மறைஞ்சு போச்சு? நடுவில் என்ன மறைஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன். அதாவது 2004 திமுக தயவு இல்லை என்றால் ஆட்சியை அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபோது இந்தியாவில் ஒரு கலை யதார்த்த நிலை. அவர்களுக்கு வேண்டிய அமைச்சரவையை போராடி மன்றாடி பெற்றவர்கள் இந்த போன்ற கோரிக்கைகள்லாம் வைத்து இதை நிறைவேற்றினாங்க. மும்மொழி கொள்கையெல்லாம் திணிக்கப்படல. மும்மொழி கொள்கை இல்லை, இதெல்லாம் சொல்றாங்களே இந்தி திவஸ் கொண்டாடக்கூடாது, இந்தி திவஸ் கொண்டாடுவீங்கன்னா மற்ற மொழி திவஸ் கொண்டாடுங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டு வேற விதமா சொல்றாரு. அவர் ஆட்சிக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய மொழி பற்ற நாங்க அவர் அதுல கூட நீங்க இப்ப அவர் முதலமைச்சருடைய கடிதத்தை குறிப்பிடுறதுனால சொல்றேன். அவர் இந்தி திவாஸ் கொண்டாடும் நாளில் அவர் இந்தி திவாஸ் கொண்டாட வேணாம்னு சொல்ல, இந்தி திவாஸ் கொண்டாடும் அந்த நாளில் இந்தி திணிப்பு முழக்கங்கள். ஆமா, அவர் என்ன சொல்ற, அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளுக்கும் ஒரு நாளை கொண்டாடலாமே. நல்ல சஜஷன் தான், கண்டிப்பா நாங்க கன்சிடர் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா 15 ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்து மத்திய அமைச்சர்கள் பங்கு பெற்று உங்கள் ஆதரவு இல்லை என்றால் ஆட்சியை கவிழக்கூடிய நிலை இருக்கும்போது இந்த நிர்பந்தங்களை ஏன் செய்யவில்லை?